நாமக்கல் மாவட்டத்தில் மைக்ரோ பைனான்ஸ் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் விசைத்தறி தொழிலாளி ஒருவர் மனைவிக்கு குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும் என கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பாலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் விசைத்தறி கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். தற்போது விசைத்தறி தொழில் நலிவடைந்து இருப்பதால் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களில் கடன் பெற்று தனது குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார். மைக்ரோ பைனான்ஸ் மற்றும் கந்துவட்டிக்கு வாங்கிய தொகையை திரும்ப செலுத்த முடியாத சூழல் இருந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த வாரம் கடன் கொடுத்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் மற்றும் கந்துவட்டி வழங்கிய நிதி நிறுவன ஊழியர்கள் நாகராஜை சந்தித்து கடனை திரும்ப செலுத்த சொல்லி எச்சரிக்கை செய்து அனுப்பியுள்ளனர். அதேபோல இந்த வாரமும் கடனை ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலை 11 மணிக்குள் செலுத்த வேண்டும் என மைக்ரோ பைனான்ஸ் மற்றும் நிதி நிறுவன ஊழியர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். இதனால் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் நண்பர்களிடம் பணம் கேட்டும் கிடைக்காத சூழலில் மனமுடைந்த நாகராஜ் தனது மனைவி 2 குழந்தைகளையும் பால்வாடிக்கு பள்ளிக்கு விடச் சென்ற நேரத்தில் வீட்டில் தனியே இருந்தபொழுது மைக்ரோ பைனான்ஸ் நிதி நிறுவன ஊழியர்கள் வந்துவிடுவார்களோ என அஞ்சி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த மீனா தனது கணவன் தூக்கிட்ட நிலையில் சரளமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டதை தொடர்ந்து கூச்சல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக நாகராஜை மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குமாரபாளையம் காவல்துறையினர் நாகராஜன் வீட்டிற்கு சென்று சோதனை செய்த பொழுது நாகராஜ் தனது மனைவிக்கு எழுதிய கடிதம் சிக்கியுள்ளது. அதில் என் சாவுக்கு யாரும் காரணமல்ல, கந்துவட்டி கொடுமையும் மைக்ரோ பைனான்சில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலையில்தான் தற்கொலை செய்து கொள்கிறேன். எனது 2 மகள்களையும் தந்தையில்லாத குறையை நிவர்த்தி செய்து வளர்க்க வேண்டும். அப்பா எங்கே என்று குழந்தைகள் கேட்டால் கோவிலுக்கு போயிருப்பதாக கூறி வளர்க்க வேண்டும் என்று உருக்கமாக கடிதம் எழுதி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கந்துவட்டி கடன் கொடுமை தாங்காமல் விசைத்தறி தொழிலாளி ஒருவர் பிள்ளைகளை நன்றாக வளர்த்த வேண்டும், அப்பா எங்கே என்று கேட்டால் கோவிலுக்கு சென்றிருப்பதாக சொல்ல வேண்டும் என மனைவிக்கு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.